கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 22/1/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 58 பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். I will cause you to ride on the heights of the land, to feast on the inheritance of your father Jacob. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பூமியின் உயர்ந்த இடம், இதை குறித்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தை தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எல்லாருக்குமே உயர்வான இடம், மேன்மையான ஒரு இடம், உயர்ந்த ஸ்தானம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது எல்லாருடையும் ஆசை, எல்லாருடைய எதிர்பார்ப்பு. நல்லது. ஆனால் நாம் உயர்த்தப்பட வேண்டுமேனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து பார்க்கும் பொழுது ஏசாயா 58:13 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று வேதம் நமக்கு மிக தெளிவாய் சொல்கிறது. கர்த்தருடைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை நாம் அன்றைக்கு நம்முடைய இஷ்டமாக, நமக்கு இஷ்டமானது என்ன இருக்கிறது, அந்த நாளிலே நமக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, அந்த இஷ்டமானதை செய்யாதபடி அதற்காகலாம் நம்முடைய காலை விலக்க வேண்டும், அதற்கு நாம் இசைந்து கொடுக்கக்கூடாது. மூன்றாவது, நமக்கென்று சில வழிகள் இருக்கிறது. எனக்கு தெரியும், நான் இந்த பாதையில் போவேன், இதை நான் செய்வேன், எனக்கு தெரியாததா, நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வழிகளிலே, நம்முடைய யோசனைகளின் வழிகளிலே நடந்து விடுவதும், மறுபடியும் அதே வார்த்தைகள் முதல் தடவை சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. அடுத்தது, நம்முடைய சொந்த பேச்சு, அன்றைக்கு அதை பேசக்கூடாது. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விவகாரம், அல்லது அன்றைக்கு சம்பந்தம் பேசுவது, இடங்களை வாங்குவது, அப்படிப்பட்ட சொந்த பேச்சு அன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை நாளில், கர்த்தருடைய நாளிலே அதை செய்யக்கூடாது. அந்த நாளை நாம் மனமகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை அது ஒரு மகிமையான ஒரு நாள் என்று அதை நாம் அப்படி கனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற, அப்போ தான் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. ரெண்டாவது, இது நிமித்தமாக தான் கர்த்தர் நம்மை உயர்ந்த இடங்களிலே நம்ம ஏறி இருக்கும்படி பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நாம் உயர்த்தப்பட வேண்டும், உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்பது தான் தேவனும் எதிர்பார்க்கிறார். அதே நேரம் வார்த்தையின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபாகம் 32:13 சொல்கிறது, பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். உயர்ந்த இடத்துல தான் தேவன் ஏற பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 59:1 சொல்கிறது, என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்பொருளுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்தில் வையும். சத்துருவிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, அவரிடத்திலிருந்து காப்பாற்றி அந்த சத்துரு ஆச்சரியப்படும்படியாக நம்மை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 91:14 சொல்கிறது,
அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 33ஆம் சங்கீதத்திலும் 16ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது. அங்கும் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலைமைகளை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலம் என்று வேதம் சொல்லுகிறது. உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். யார் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான்? ஏசாயா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் தான் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான் என்று வசனம் நமக்கு சொல்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவ்விதமான வார்த்தைகளின்படி நடந்தால் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். உயர்வான இடங்களிலே ஏறியிருப்பதற்கு, அப்படிப்பட்ட உயர்த்தப்படுகிற அனுபவத்திற்கு நாம் வசனத்தின்படி வாழ்வோம், உயர்வை காண்போம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கால வேளைக்காக கர்த்தரின் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஜனங்கள் உயர்வான இடங்களிலே ஏறி இருப்பதை எங்கள் தேவனாய் கர்த்தர் விரும்புகிறீர், உயர்த்துவதை விரும்புகிறீர். எதன் அடிப்படையில்? வசனத்தின் அடிப்படையில் ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு இருக்குமேனால் அவனை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலும் உயர்வான இடத்திலும் வைக்கிறீர். ஒவ்வொருவரையும் உயர்த்தும். சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா. அறிந்த ஒவ்வொரு ஜனத்தையும் உயர்வான இடத்தில் வைத்து அவர்களை நீர் அழகு பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய வழி நடத்துதல், பாதுகாப்பு கூட இருக்கட்டும். தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் மறைத்து கொள்ளும், ஆசீர்வதியும், காத்து கொள்ளும், கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen.